ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெச்எஸ் அக்வேரியம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், சூப்பரான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, மெரூன் க்ளவுன் ஃபிஷ்ஷை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மெரூன் க்ளவுன் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளவுன் ஃபிஷ் ஃபேமிலியை சேர்ந்தது தான். க்ளவுன் ஃபிஷ் ஃபேமிலிங்கிறது ஒரு பிக் ஃபேமிலி. அதில் ஒரு வெரைட்டி தான் இந்த மெரூன் க்ளவுன் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க. இது எங்கே கிடைக்கணும் வந்து பார்த்திங்கன்னா, இந்தோ பசிபிக் ரீஜனில் தான் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து நிறையவே கிடைக்கும். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 6 inches வரைக்கும் இந்த ஃபிஷ் வந்து வளரும். இதுதான் லார்ஜஸ்ட் க்ளவுன் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. க்ளவுன் ஃபிஷ்ஷஸ்லேயே இதுதான் லார்ஜஸ்ட் க்ளவுன் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. இதோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா 6 to 10 years வரைக்கும் உங்களால் இந்த ஃபிஷ்ஷை வந்து வளர்க்க முடியும். இதோட கலர்ஸே வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேட் கலரில் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ரெட் அண்ட் ஒயிட் கலந்து பார்க்குறதுக்கே வந்து பக்காவாக சூப்பராக இருக்கும். இதோட கேர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தாங்க. உங்கள் டேங்க்கில் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை வந்து தாராளமாக வந்து வளர்க்க முடியும். இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான ஃபிஷ்ஷான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான ஃபிஷ் தான். இது வந்து நீங்கள் பேராக விட்டு பாருங்கள் உங்கள் டேங்க்கில், பார்க்குறதுக்கே உங்கள் டேங்க் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த க்ளவுன் ஃபிஷ்ஷில் வந்து மேல் ஃபீமேல் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இது நார்மலாக எல்லா க்ளவுன் ஃபிஷ்க்கும் அப்படி தான். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பிறக்குதுன்னா அந்த குட்டி வந்து மேலாக தான் இருக்கும். அந்த மேல் க்ளவுன் ஃபிஷ் தான் வந்து ஃபீமேலாக அதே கன்வெர்ட் பண்ணியிருக்கும். இப்போ 2 மேல் இருக்குன்னா அந்த ஒரு மேல் வந்து ஃபீமேலாக அதே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இப்படி தான் வந்து அது வந்து பேர் ஆகுது. இன்னொன்று இதோட டயட் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஆம்னிவரஸ் சேர்ந்த ஃபிஷ் தான். இதுக்கு நீங்கள் வந்து ஃப்ளேக்ஸ் கொடுக்கலாம், மெரைன் பெல்லட்ஸ் கொடுக்கலாம், ஹை குவாலிட்டி பெல்லட்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து கொடுக்கலாம். ஆனால் வந்து கம்மியாக தான் க்ளவுன் ஃபிஷ்க்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணணும். ஓவர் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சீக்கிரம் இறந்துடும். ஓகேவா? நீங்கள் வந்து உங்கள் டேங்க்கில் ஃபீட் பண்ணும்போது கம்மியாக ஃபீட் பண்ணணும். உங்கள் டேங்க் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 2 feet டேங்க் சைஸ்லேருந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு தாராளமாக நீங்கள் விடலாம். ஓகேவா? 2 feet டேங்க் வந்து இதுக்கு போதும். மற்ற டேங்க்ஸ் இந்த ஏஞ்சல்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 3 feet வந்து நீங்கள் ஸ்டார்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். க்ளவுனுக்குலாம் வந்து பேசிக் பார்த்தீங்கன்னா 2 feet டேங்க்கே ஓகே தான். உங்கள் வாட்டர் பேராமீட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்க்கில் கரெக்டாக இருக்கணும். டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன். 28 Celsius வரைக்கும் இருக்கணும் டெம்பரேச்சர். pH லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 8.0 to 8.4 இதுக்குள்ளே இந்த pH லெவல் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். சாலிட்டி வந்து எவ்வளோ இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா 1.025 இதுக்குள்ளே அந்த சாலிட்டி லெவல் இருந்தாலே உங்கள் டேங்க்கில் வந்து கரெக்டாக அந்த மீனை வந்து வளர்க்க முடியும். இது அக்ரெசிவான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து அக்ரெசிவ் வந்து கிடையாது. இது கொஞ்சம் வந்து காமனான ஒரு டைப் தான். நீங்கள் வந்து இந்த ஃபிஷ் ஃபுட்டெல்லாம் நீங்கள் கரெக்டாக அதுக்கு ஃபீடிங் எடுக்க வச்சு பழகி வச்சு நீங்கள் கையால் கூட இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ஃபீடிங் எடுக்கிற மாதிரி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.